ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போனாஸ் கிச்சன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் விலாக். இன்றைக்கி நம்ம போனாஸ் கிச்சனில் கல்யாண வீட்டிலலாம் சாப்பிட்ற வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி இருக்கும் டேஸ்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசனை பண்ணியிருப்பீங்க. இப்போ அதே டைப்பில் தான் நம்ம இந்த குழம்பு செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் கட் பண்ணி அப்படியே குழம்புல போடும்போது பிசு பிசுன்னு ஒரு மாதிரியாக எண்ணெய் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது அந்த பிசு பிசுப்பு இல்லாமல் இருக்கும். வெண்டைக்காய் எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. ஒரு 70% இருந்தாலே போதும். இப்போ அந்தளவுக்கு வந்திருக்கு லைட் ப்ரௌனிஷு. இப்போ நம்ம பிளேட்டில் வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயிலே இப்போ நம்ம குழம்பு தாளிக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் காரக்குழம்புக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் லைட்டாக போடுங்க. ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து நான் தோலை மட்டும் உரிச்சிட்டு அதை நான் சேர்த்துக்கிறேன். இது கூட 10 பல் பூண்டும் சேர்த்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். சின்ன வெங்காயம் எதுக்குன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்குங்க குழம்புக்கு, அதனால் சின்ன வெங்காயம் சேர்க்குறோம். இது கூட நான் 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். என்னோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு உண்டான ஒரு மெஷர்மெண்ட்டு தாங்க. உங்களுக்கு கம்மி ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி கம்மி ஜாஸ்தி பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆன உடனே இதில் தக்காளி 2 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். பழமாக இருக்கட்டும். சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூளை கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ஒன்றோட ஒன்று நல்லா மசிஞ்சு வரட்டுங்க. அந்தளவுக்கு நம்ம கலரி விடணும். தக்காளி பெருசு பெருசாக இருந்தால் இந்த மாதிரி உடச்சி விடுங்க, சீக்கிரமாக வதங்கிடும். சமையல் செய்யும்போது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சரி பண்ணிட்டோன்னா சமையல் ஆஹா ஓஹோ தான் கல்யாண வீட்டு சமையலே தூக்குங்க, அந்த மாதிரி இருக்கும். வெங்காயம் தக்காளி ஒன்றோட ஒன்று நல்லா வதங்கியிருக்கு. இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் கம்மி ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு நான் கரைச்சி வச்சுருக்கேங்க. இதை நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். குழம்பு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். ஒரு பாதி மூடி அளவுக்கு தேங்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். தேங்காய் சேர்க்கணுன்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. இது ஆப்ஷனல் தான். தேங்காய் போட்டிங்கன்னா கல்யாண வீட்டு குழம்பு மாதிரியே இருக்குன்றதுனால நான் சொல்கிறேன். குழம்பு பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா பபிள்ஸ் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. குழம்பு கரெக்டான பதத்தில் இருக்குங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் இந்த மாதிரி சேர்க்கும்போது வழவழன்னு எதுவுமே இருக்காது, டேஸ்ட்டு கொடுக்குங்க குழம்பு. ஆல்ரெடி வெண்டைக்காய் நல்லா வதங்கியிருக்கு, குழம்பு நல்லா கொதிச்சிருக்குன்றதுனால ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். ஏன்னா காரம் உப்பு எல்லாமே அது உள்ளே இறங்கும். ஒரு 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். தேங்காய் நான் சேர்க்குறேங்க. குழம்புல தேங்காய் சேர்த்தா நல்லா கிரேவியாகவும் இருக்கும், கல்யாண வீட்டு குழம்பு மாதிரியும் இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ தேங்காய் நம்ம சேர்த்துருக்கோம். இது கூட அந்த தேங்காய் அரைச்ச கப்பில் தண்ணி சேர்த்து நான் அதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது 1 நிமிஷம் அளவுக்கு கொதி வந்தாலே போதுங்க, ஏன்னா ரொம்ப கொதிக்கக்கூடாது. குழம்பு அங்கங்கே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. எண்ணெயை தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம்.
குழம்பு பாருங்கள், தண்ணியாகவும் இல்லை, கிரேவி பதத்துலேயும் இல்லை, நல்லா லிமிட்டாக கரெக்டாக வந்திருக்கு. இதே போல் நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை லைக் அண்ட் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.